வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதில் கொடுங்க. உதயநிதி அவர்களுடைய ரகசியங்களை வெளியிடுவேன் சொன்னது யார்? இனிமே களை கட்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், களை கட்டி விட்டது. ஏற்கனவே விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை, அதுக்கப்புறம் ஐயுஎம்எலுக்கும் திமுகவும் சண்டை. நேற்று ஸ்டாலின் அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொல்லிட்டு போனாங்க, போய் அமைச்சரவையிலேயே பங்கு பெற்றாங்க அப்படின்னு. அதாவது இப்போதான் மெதுவாக பூனைக்குட்டி வெளியில் வருது, கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 4ஆம் தேதி வந்து திமுக, அதிமுக, பிஜேபி இவங்க 2-3 பேருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி வெளி வந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாலின் அவர்கள் பொங்கி எழுவார். என்னங்க சொல்கிறீங்க, பொங்கி எழுவாரா? எதற்காக? தமிழ்நாட்டுக்கு ஒன்றுனா ஸ்டாலின் பொங்கி எழுவார். இப்போ எந்த பிரச்சனைக்கு அப்படின்னா மேகதாது பிரச்சனையா. மேகதாது பிரச்சனையில் டி.கே. சிவகுமார் பேசிட்டாரு. இதற்கு சிஎம் என்ன பதில் சொல்கிறாரு? கே.என். நேரு பொங்கி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா நமக்கு ஒன்றும் புரியல. என்னென்னா, நாங்கள் தோற்று போனாலும் நாங்கள் இன்னும் வீரர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கான விஷயம். எப்பயுமே கொஞ்சம் கோழைகள் அதிகமாக சவுண்டு விடுவாங்க, பார்த்துருப்போம். அந்த சவுண்டு தான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் இதை வந்து பல விஷயங்கள் எடுத்த உடனே அந்த மேகதாதுன்னு நம்ம கேட்குறது என்னென்னா, ஐயா இதே மேகதாது பிரச்சனை வந்தபோது நீங்கள் தென்னிந்திய மாநிலோடைய முதல்வர்கள் கூட்டம்லாம் போட்டிங்களே, அப்போ டி.கே. சிவகுமார்லாம் வந்தார், அவர்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கல? ஃபஸ்ட்டு. 2வது, தேர்தல் பரப்புரைக்கு இங்கே டி.கே. சிவகுமார் வந்தபோது எதிர்கட்சிலாம் கேட்டாங்களே, எடப்பாடிலாம் கேட்டார், என்னங்க மேகதாது பிரச்சனை பற்றி அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கலையேண்டு. அது கூட பதிலே சொல்லியே நீங்கள். இப்போ மட்டும் என்ன மேகதாது பிரச்சனையை பற்றி ஒரு அக்கறை, காவேரி பிரச்சனையை பற்றி ஒரு அக்கறை? திமுக வீணா போகும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான்ல, இதான் மோடியை பார்க்க போனாருன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறது என்னென்னா, காவேரி நீர் பிரச்சனையை தீர்க்க போனோம், மேகதாது பிரச்சனையை தீர்க்க போனோம், முல்லை பெரியார் அணை பிரச்சனை தீர்க்க போனோம், தென்பெண்ணை ஆற்றில் வந்து பேச போகிறோம். இதான் இவங்களுடைய எப்பயுமே எழுதப்படாத ஒரு இது. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்க, அதே ஃபார்மெட்டு தான். அப்போ இதெல்லாம் மக்கள் கிழிச்சு தொங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். மேகதாது பிரச்சனைக்கு ஒன்றுன்னா ஸ்டாலின் தமிழ்நாட்டை 2 ஆக்கிடுவார் அப்படின்னு கே.என். நேரு சொல்கிறாரு. ஐயா, கே.என். நேருடைய பொன்னான கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு பொன்னான கருத்தை சொன்னவங்க நிறைய பேர் இப்போ இல்லை, எங்கன்னு தெரியல. எங்கப்பா துரைமுருகனு, எங்கப்பா பொன்முடி, எங்கப்பா நீங்கள்லாம் ஆலய கணம் சேகர் பாபு, எங்கன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி முதல்ல குரலை கம்பீரமாக பேசுவார், அவரே மெதுவாக பேசுகிறாரு. கோவை செல்மிக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை இனிமேல் நடக்கக்கூடாது. முதல்ல ஒரு டோன் எப்படி இருக்கும்? இந்த கருத்து கந்தசாமி நிறைய பேர் வருவாங்க, அவங்கள சில பேர்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருத்து கந்தசாமிகள் ரொம்ப பேசினா என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். முதல்ல மாதிரி கண்டதெல்லாம் பேச முடியாது. பொன்ராஜோட கதி தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு, அதாவது நம்ம சேகர் பாபு அவர் மேலே 4 பிரிவின் கீழ் வழக்கு. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோக்கு ஆள்லாம் அனுப்புனார். அவர் பண்ண பாவம் 1ஆ 2ஆ எல்லாம் வந்து சேருது. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரவீன் செக்காய், நம்ம மாணிக்கம் தாக்கூர் சொன்ன ஒரு விஷயம். நாங்கள் ஏன் போய் டிவிகேல சேர்ந்தோம்னா, என்னைக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சதோ அப்போவே விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெற்ற உடனே விஜய் அவர்கள் சிஎம் ஆகக்கூடாதுன்னு மேலே இருக்கக்கூடிய பிஜேபி, உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் கால் எடுத்தாங்க. இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே தான் நாங்கள் உஷாரா, இல்லை ராகுல் காந்தி இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னா உடனே போய் சேர்ந்தோம். உதயநிதி அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் ஆகிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார். எப்படியுமே என்னென்னா, அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அவரும் ஒரு நடிகர், நம்மளும் ஒரு நடிகர், நம்ம வந்து எவ்வளோ பாரம்பரியம் மிக்க திமுகவுடைய இளவரசர், எங்கேருந்தோ வந்து அவர் எப்படி முதலமைச்சர் ஆகலாம், நான் எப்படி அதை பார்ப்பேன்? அவர் முதலமைச்சராக அந்த சீட்டில் உட்காந்தா நான் எப்படிப்பா நான் போய் சட்டசபைக்கு போகுது? வீட்டில் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, என்னங்க பையனை முதலமைச்சர் ஆக்குறேன் நீங்கள், இப்போ என்னடானா அவர் யாரோ ஒருத்தர் ஆகுறாரு, தம்பி இப்படிங்க இது பண்ணுவார், ஏற்கனவே நிறையா கோவிச்சுக்குவார். இதெல்லாம் நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம விரிவாக பேச வேணான்னு பார்க்குறேன். அது அவங்க உள்ள பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், குடும்ப பிரச்சனை என்ன வேணால் இருந்துக்காங்க. மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்கள் கார் ரேஸ் நடத்தால் அதை விமர்சிப்போம். மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்கள் தம்பிகள் உங்கள் பேரை வச்சு ஆட்டம் போட்டால் அதை விமர்சிப்போம். தம்பிகள் இப்போ என்னென்னா, விசிகாவிலேருந்து விசிகா உடைக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டு, நான் சொன்னல விசிகா உடைப்பதற்கான வாய்ப்பு. விசிகாவிலிருந்து பனையூர் பாபு விலகல். ஏற்கனவே வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல நினச்சிட்டு இருந்தாங்களோ, அவர் எங்கே போய் சேருவார்? யார் அதை உடைச்சிருக்க முடியும்? நல்லா யோசனை பாருங்க. பனையூர் பாபு எப்படி போய் வேற கட்சியில் சேர்ந்துருப்பாரா? அப்போ இதை உடைக்கக்கூடிய வேலையில் திமுக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, திமுக இது ஆரம்பம் தான். விசிகாவை இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பல பேரை நீங்கள் சொல்லுவீங்க, சார் இவரெல்லாம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மேகதாது பிரச்சனை.
மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அங்கே வந்து அணை கட்டுறது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு நேரு. நான் என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல, எப்படி சார் கட்ட முடியும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும்ல. ஒன்று. ரெண்டாவது, அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே வெற்றி கழகம். ரெண்டுமே எதிரான கட்சி பிஜேபிக்கு. பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்காது, இவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்காது. அப்படி தானே? வேணா இன்னொன்று வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து கர்நாடகத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோல்டு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. கர்நாடகத்துக்கு சார்பாக கூட போகலாம். ஆனால் கர்நாடகத்துக்கு சார்பாக அவங்க எடுத்தாங்கன்னா அது வந்து காங்கிரஸுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் மோடி அவர்கள் யோசிப்பார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லா கட்சியிலிருந்தும், அதாவது ஆட்சி போனால் கூட அமைதியாக இருக்க வேண்டிய இன்றைக்கி திமுக அவங்களுடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தாங்க தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் இப்போவும் சொல்கிறோம். நான் ஏற்கனவே இதை சொன்னதான், திருமா அவர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதை உடைப்பதற்கு பல வேலைகளை திமுக பண்ணும், கட்சியை உடைக்கும். ஏற்கனவே அவர் தமிழக வெற்றி கழகத்தோட போக தான் நினைச்சார். போனால் நிறைய பேர் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. இப்போ பனையூர் பாபு எம்எல்ஏவாக இருந்தவர், செய்யூர் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு அவர் மாறுறாருன்னா அவர் தான் அந்த வெளிச்சம் டிவியோட ஓனர். வெளிச்சம் டிவியோட லெட்டர் பேட் தான் எடுக்க லேட் ஆச்சுன்னு இது வரைக்கும் திருமா அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். அவரே போகிறார். இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய பேரை உடைப்பதற்கான வேலை பக்காவாக பண்ணுவாங்க. என்ன ஒன்றுனா, திமுக வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கலைஞர் காலத்து திமுக இல்லை. பதவி இல்லைன்னா எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும். என்ன இவங்களுக்கு சிக்கல் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேறு எங்கே போவாங்க? கே.என். நேருவோ துரைமுருகனோ வேறு எங்கே போவாங்க? அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ இங்கே தான் இருக்க வேண்டிய. இன்னொன்று பாரத் மாதா கி ஜெயின் போகணும். பாரத் மாதா கி ஜெயின் போனால் இருக்கிற கைஸ்லாம் உருவிட்டு விட்டா என்ன பண்ணுறது? எப்படி அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஜேபியோட ஒரு டீலிங்கில் இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. நல்லா யோசனை பாருங்க. பொன்முடிலாம் உள்ளே போனால் சேர்ப்பாங்களா? பேசுனீங்க. அப்போ இவங்க யாரையும் வேறு என்ன வழி? அதிமுகவுக்கு போக முடியுமா? அதே பாவம் ஒன்றும் இல்லாத கட்சி ஆகுது. பிஜேபிக்கும் போக முடியாது, அதிமுகவுக்கும் போக முடியாது. திமுகவில் இருந்தாலும் கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் திமுகவிலேயே ஓட்டுவோம். ஏன்னா ஒருவேளை மேலே இங்கே இருக்க தமிழக வெற்றி கழகம் ஏதாவது தப்பு பண்ணி அப்படி ஒருவேளை ஸ்டாலின் வந்தால் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு 2-3 மாதத்தில் அதுவும் மாறிடும். இது வேலைக்காகாது. அவர் வேகமாக எங்கேயோ போயிட்டுருக்காரு. எண்ணங்கள் கண்டிப்பாக மாறும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பனையூர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் பிள்ளையை தத்தெடுப்பதா. யார் இவர்? யார்? விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிள்ளை தத்தெடுப்பதா. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் திருமா. இதெல்லாம் திருமாவை பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய குறைகள். நம்ம என்ன கேட்குறோம்? கொடிக்கம்பை ஏற்ற முடியல, எங்களால் வந்து திமுக ஆட்சியில் நிம்மதியாக இருக்க முடியல, எதுக்கும் அனுமதி கிடைக்கல, மதுரையில் இருக்கக்கூடிய கலெக்டர் சங்கீதா வந்து எங்களை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு இதே திருமாவளவன் தான் சொன்னார். அப்பையும் கூட்டணியில் தொடர்ந்தீங்கல்ல. அப்பயே பனையூர் பாபு இல்லை நம்மளை கொடிக்கட்ட ஊரில் அப்படின்னு வெளியில் வந்திருக்க வேண்டியதானே. இப்போ ஏன் வெளியில் வராரு? அதனுடைய உள்நோக்கம் என்ன? உங்களுக்கு சீட்டு இருந்தது கொடுத்தாங்கன்னா திருமாவர்கள் நல்லவர், சீட்டு கொடுக்கலாம் அவர் கெட்டவர். இதை உடைக்கிறது யாருங்கிறது திருமாவர்களுக்கும் தெரியும். இனிமேல் திருமாவர்கள் பேச ஆரம்பிப்பார். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இனிமேல் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்னு. இது ஆரம்பம் தான். இன்னும் பல பஞ்சாயத்துகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயம்தான், இன்னைக்கு இந்த அரசு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு இருக்குது. அது எடுக்கக்கூடாது. இத்தனை படுகொலைகள் நடக்குது, இத்தனை கொலைகள் நடக்குது, இத்தனை பாலியல் பிரச்சனை நடக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்தியில் பிரேக்கிங் நியூஸ். என்னங்க பிரேக்கிங் நியூஸ் பார்த்தா மரக்காணத்தில் இதே மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை, ஒரு முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போ என்னென்னா இவங்க வந்து சின்ன அதாவது எங்கேயாவது தப்பு நடக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அது நல்ல விஷயம், தப்பை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த தப்புக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மா, அங்கே இந்த கட்சிக்காரங்களா? இப்போ தான் சார் 5 நாள் ஆச்சு, இப்போ தானே சார் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி பாருங்கள், காலையில் வந்து நிர்மல்குமார் அவர்கள் சிறைத்துறையில் ஆய்வு. சிறைத்துறையில் கஞ்சா எவ்வளோ புழங்குங்கிறது ஊருக்கே தெரியும். 6 மாதம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி 6 மாதத்தில் எத்தனை பேருக்கு கை உடைஞ்சாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 60-65 பேருக்கு கை உடைஞ்சிருக்காங்க. இப்படி 65 பேரும் பாத்ரூமில் வெளிக்கு விழுந்தாங்களா? மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தமிழக புழல் சிறையிலே ஆகட்டும், பல சிறைகளில் பல அத்துமீறல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையே சொல்லுது. இதையெல்லாம் களையக்கூடிய வேலையில் இந்த அரசு ஈடுபட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டாஸ்மார்க் விஷயத்தில் வந்து அமைச்சர் சொல்கிறாரு, இல்லைங்க அந்த பாட்டிலில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கலைஞர் செய்தியில் பார்த்தீங்களா, அமைச்சருக்கு இது கூட தெரியல, 10 ரூபா வாங்குறது சரின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் விஷமத்தனமான பேச்சு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு வெகுவாக ஒரு சதி நடந்து கொண்டு இருக்கிறது சார். வெகுஜன மக்களுடைய துணை இருக்கும்போது வேற என்ன சார் முடியும்? ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது டைலாக் தான் ஞாபகம் வருது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நினச்சிக்கோங்க,
இல்லைன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் சக்தி அப்படிங்கிறது வெகுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் அவரை டேமேஜ் பண்ணலாம், அவரை ஏதாவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீர்கள். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அடங்க மாட்டீங்களா, நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்களா, 6 மாதம் அமைதியாக இருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ பஞ்சாயத்து எடுத்து விட்றீங்க, தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து எந்த ரீல்ஸை வச்சு இவங்க வந்து டிவிக்கே வந்தது இவங்க சொன்னாங்களோ அதே இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து இவங்க பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டையும் பயங்கரமாக நெட்வொர்க்கில் பென் நிறுவனம் இருக்குது, ராபின் இருக்காரு, சுனில் இருக்காரு, பலவிதமான வீகோ உப்பாளர் இருக்காங்க. எப்படி இந்த ஆட்சியை கெட்ட பேர் உண்டாக்கலான்னு இதே சிந்தனையாக இருக்கிறார்கள். தமிழகத்தை நீங்கள் வாழ வைக்கவில்லை, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து அவரை ஆட்சி நடத்த விடுங்கள். இதான் வெகுஜன மக்களுடைய எண்ணம். உங்களை அவர் விரோதியாக பார்க்கவில்லை. நினச்சிருந்தா இப்போவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டு இந்நேரம் நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்க முடியும். ஒன்றிய அரசுலேருந்து ஒரு லெட்டர் வந்தது இல்லை, உடனே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இவங்களுக்கும் குடைச்சல் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்கல? இன்னும் நிறைய பேர் குடைச்சல் கொடுக்கலாம். எங்கள் ஜெயலலிதா வந்தோன்னே கலைஞரை நள்ளிரவில் தூக்கல. இது பழிவாங்கும் சார். இவர் வேறு மாதிரியான சிஎம் சார். நான் சொன்னேன் வேறு மாதிரி சிஎம்னு. ரொம்ப அதாவது டீசெண்டாக நடக்கணும் அப்படிங்கிறத இவருடைய எண்ணம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து பல அதிரடிகள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.